வெளிநாட்டினர் அமெரிக்காவில் வசிப்பிட உரிமை பெற புதிய திட்டம். 9 கோடி ரூபாய் மதிப்பிலான கோல்ட் கார்டு திட்டத்தை தொடங்கினார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். வங்கதேசத்தில் பிப்ரவரி 12ஆம் தேதி பொதுத் தேர்தல். மாணவர் போராட்டத்தால் ஆட்சி கவிழ்ந்து ஓராண்டுக்கு பிறகு தேர்தல் அறிவிப்பு. தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநிலங்களில் எஸ்ஐஆர் படிவங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. தமிழ்நாட்டில் 14ஆம் தேதி வரை படிவங்களை வழங்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. எஸ்ஐஆருக்கு எதிரான வழக்கில் ஜனவரி இறுதியில் தீர்ப்பு வழங்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கு வரும் 17ஆம் தேதி விசாரிக்கப்படும் என்றும் தகவல். வாக்கு திருட்டு விவகாரத்தில் பாஜக அரசுக்கு எதிராக பிரம்மாண்ட பேரணிக்கு அழைப்பு விடுத்த காங்கிரஸ். வரும் 14ஆம் தேதி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் பேரணி நடைபெறும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டின் நீண்டகால ஆட்சியாளரான முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும். மக்களவையில் திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் கோரிக்கை. For his humongous contributions to Indian politics, literature and society, I urge the Union government, sir, to honour Dr. Kalaignar with the highest civilian award. சென்னையில் முதல்வர் மு.க. ஸ்டாலினுடன் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் வீரபாண்டியன், முன்னாள் செயலர் முத்தரசன் சந்திப்பு. கட்சியின் 100ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்க அழைப்பு. காங்கேயம், தாராபுரம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2வது கட்டத்தை நாளை தொடங்கி வைக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். தமிழக அரசின் மகளிர் நலத்திட்டங்களை விளக்கும் வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சியும் ஏற்பாடு. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அதிமுகவில் வரும் 15ஆம் தேதி முதல் விருப்ப மனு விநியோகம். டிசம்பர் 23 வரை விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து அளிக்கலாம் என எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் வரும் 14ஆம் தேதி டெல்லி பயணம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாக தகவல். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமியுடன் பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் 1.5 மணி நேரம் ஆலோசனை. டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்க உள்ள நிலையில் சந்திப்பு. எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி குறித்து எதுவும் பேசவில்லை. பொதுக்குழுவை சிறப்பாக நடத்தியதற்கு வாழ்த்து கூறியதாக நைனா நாகேந்திரன் விளக்கம். பொதுக்குழு நல்ல சிறப்பாக நடத்தியிருக்கிறார். அதற்காக சந்தித்து அவரை வாழ்த்திவிட்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக வந்தேன். கூட்டணியோ தொகுதி பங்கீடோ நாங்கள் எதுவும் பேசல. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் சென்னையில் நாளை ஆர்ப்பாட்டம். 38 மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அன்புமணி தரப்பு பாமகவில் வரும் 14ஆம் தேதி முதல் விருப்ப மனு விநியோகம். மனுக்களை பூர்த்தி செய்து அளிக்க டிசம்பர் 20ஆம் தேதி வரை அவகாசம். சென்னையில் தாவேகா மாவட்ட செயலர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம். கூட்டணி குறித்து முடிவெடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கி தீர்மானம். தாவேகா தலைவர் விஜயின் முன்னாள் மேலாளர் செல்வகுமார் திமுகவில் ஐக்கியம். ரசிகர் மன்றத்தினருக்கு தாவேகாவில் முக்கியத்துவம் இல்லை என குற்றச்சாட்டு.
நான் ரசிகர் மன்றத்திற்காக உழைத்தவர்களுக்கு, எனக்கு போஸ்டர் ஓட்டினவங்களுக்கு, பால் ஊற்றினவர்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொன்னார். கரெக்டா? இன்னைக்கு அதுல இருக்கிற ஒரு 7 பேரை சொல்றேன். யாருமே ரசிகர்களாக இருந்து அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் உழைத்தவர்கள், தியாகம் செய்தவர்கள் யாரும் அதில் இல்லை. அதனால்தான் அந்த வேதனை. புதுச்சேரி ஐபிஎஸ் அதிகாரி ஈஷா சிங்கை பாராட்டிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம். விஜயின் தாவேகா கூட்டத்திற்கு சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ததாக பாராட்டு. திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்றம் ஆணையிட்ட இடத்தில் தீபம் ஏற்றக்கோரி உண்ணாவிரத போராட்டம் நடத்த உயர்நீதிமன்ற கிளை அனுமதி. 50 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என நிபந்தனை. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள், காவிரி படுகை மாவட்டங்களில் மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 96,400 ரூபாய்க்கு விற்பனை. மீண்டும் புதிய உச்சத்தை தொட்ட வெள்ளியின் விலை. தங்கள் விமான சேவை முடக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு தலா 10,000 ரூபாய் மதிப்புள்ள டிக்கெட் இலவசம். இண்டிகோ நிறுவனம் அறிவிப்பு. கிழக்கு ஐரோப்பிய நாடான பல்கேரியாவில் அரசுக்கு எதிராக வெடித்த போராட்டம். பதவியை ராஜினாமா செய்தார் பிரதமர் ரோஷன். அமெரிக்காவின் வாஷிங்டன் மாநிலத்தில் பலத்த மழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. மேம்பாலங்களை தொட்டுச் செல்லும் வெள்ளம்.